குஜராத்தில் உள்ள பாப்ஸ் அப்படின்னு ஒரு மடம். அந்த மடத்தை வந்து சுவாமி நாராயண் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி நாராயண் செக்ட். நீங்கள் பிஏபிஎஸ் குஜராத் பிஏபிஎஸ் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அதனுடைய அந்த பிஏபிஎஸ்க்கு என்ன விரிவாக்கம் அப்படிங்கிறது வரும். அதை படித்து பார்த்தா ஒரு கருவு மாதிரி இருக்குது. அதை சரி படித்து மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு நம்ம சிரமம் எடுக்க வேண்டியதுன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுனாக்கா குஜராத் பிஏபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு விழுகும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த குஜராத்தில் இயங்கக்கூடிய சுவாமி நாராயண் செக்ட் அப்படிங்கிற அந்த மடத்தில் தான் ஒரு குஜால்ஸான ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கி வைரலாக இருக்குது. அவர் அங்கே அந்த மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் நினைக்கிறேன், பார்க்கும்பொழுது ஒரு சிறுவனாகத்தானே அந்த வீடியோவில் தெரிகிறாரு. அதில் அந்த மடத்தில் உள்ள ஒரு மடாதிபதி அந்த சிறுவனை வந்து குளிக்கும்போது ஒரு ஜலக்கிரடை செய்கிறார். அந்த வீடியோ பின்னாடி ப்ளே ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சால் பாருங்கள். நம்மளோட ட்விட்டர்லேயும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், பல பேரும் அதை பகிர்ந்துருந்தாங்க. பயங்கர வைரலான ஒரு வீடியோ. சரி என்னடா இந்த மடம் அப்படின்னு சொல்லி தேடி உள்ளே போய் தோண்டி பார்த்தோம்னாக்கா பிஏபிஎஸ் குஜராத்தில் இயங்கக்கூடிய மடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய மடமா, அப்போ கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் அதில் என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னு தோண்டினோம்னாக்கா சாக்கடையை விட நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு அதில் கிடச்சிச்சு. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஒரு குஜால்ஸ் மடமாக இயங்கக்கூடிய அந்த குஜராத் குஜால்ஸ் மடத்தில் வேறு என்னென்ன இதற்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு, பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் யார், அந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த குஜராத் குஜால்ஸ் மடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி வைரலாக இருந்தது. அந்த வீடியோவில் இருவரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. அதாவது அந்த மடத்தில் உள்ள மடாதிபதி அவர்களும் இன்னொரு பார்க்குறதுக்கு பிளர் பண்ணியிருக்கிறதுனால யாருன்னு தெரியல, நல்லது தான் அது. அதனாலும் பார்க்குறதுக்கு ஒரு சிறு வயது உடைய ஒரு நபர் மாதிரி, ஒரு மாணவர் மாதிரி தெரியுறாப்புல. அப்போ அந்த மடத்தில் வந்து அந்த மடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயில்வதற்காக தீட்சை பெறுவதற்காக போய் படிப்பாங்க இல்லைங்களா இந்த குருகுலத்தில், அப்படியாப்பட்ட ஒரு மாணவர் போன்று தோற்றம் அளிக்கிறார். இப்போ இது நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் ஒன்று தெளிவுபடுத்திக்கணும். அதில் சம்மந்தப்பட்ட 2 நபர்களுமே ஆண்கள் அப்படிங்கிறதுனால இதை கிண்டல் கேலி செய்கிறது அப்படிங்கிற துணியில் யாரும் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட நபரை அந்த இன்னொரு ஆண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சிறுவர் இல்லை, அவர் வந்து ஒரு வளர்ந்த நபர், அவங்க 2 பேருக்கும் இடையில் பரஸ்பரமாக தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தற்பாலின ஈர்ப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை வந்து கிண்டல் கேலி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது சாதாரணமாக உள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். இருவருடைய அனுமதியுடன் நடக்கும்பொழுது அது சாதாரணமான விஷயம் தான், நம்ம கடந்து போகணும். அதை எடுத்துக்கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு பாருங்கள் இவங்க ஆண்களை போட்டு என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறதோ அல்லது கிண்டல் கேலி பண்ணுவதோ தவறு. அதை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து நம்ம பேச வரணும்? அப்போ கிண்டல் கேலி பண்ணலையா? ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், எனக்கு சம்மந்தப்பட்ட நபர் வந்து அந்த மடத்தில் உள்ள மகந்த் சுவாமி அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மடத்தினுடைய மடாதிபதியாக இருக்கிறார். மகந்த் சுவாமி மகராஜ் அப்படிங்கிறவர். இதற்கு முன்னாடி அந்த மடத்தினுடைய மகராஜாக இருந்தவர், அதாவது மடாதிபதியாக இருந்தவர் பிரமுக் சுவாமி மகராஜ் அப்படிங்கிறவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி மடாதிபதியாக இருந்தவர். சிறு வயதாக தோன்றக்கூடிய அந்த நபர், ஒருவேளை அது சிறுவனாக இருக்கும் பட்சத்தில் நான் பேச வர்றேன். அப்போ சிறுவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குருகுலத்தில் அந்த மடத்தில் தங்கி படிக்கக்கூடிய ஏதோ ஒரு மாணவராக இருக்கலாம். அப்போ பல பேரும் வந்து இந்த மாதிரி மடத்தில் தங்கி படிக்கக்கூடிய அளவில் கொண்டு போய் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த மடாதிபதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மடாதிபதி அல்லது அந்த மடத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படின்னாக்கா, கடவுளுக்கு அனுகிரகம் பெற்றவர் அல்லது கடவுளோட நேரடியாக வாட்ஸ்அப் கால்லாம் பேசக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து கடவுளுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர், கடவுளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை கடவுளுக்கு நிகராக அல்லது கடவுளுக்கு கொஞ்சம் கீழே வச்சு பார்க்கக்கூடிய மக்கள் தான் அந்த நம்பிக்கையில் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. தங்களுடைய குழந்தைகளும் அந்த மடாதிபதி போன்று அல்லது அந்த மடத்தில் உள்ள தலைவர்கள் போன்று ஒரு ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக வரும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ஒழுக்கம் உள்ள மடாதிபதிகள்கிட்ட கொண்டு போய் நம்ம பிள்ளையை சேர்த்து விடுவோம் அப்படி தான் கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. அப்படி படிக்க போன ஒரு மாணவராக இருக்கும் பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள், படிக்க போன ஒரு மாணவர், அந்த மாணவரை அந்த மடாதிபதி தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள குற்றச்சாட்டு. ஒருவேளை சிறுவன் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு வயதான ஒரு பெரியவருங்க அல்லது 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருங்க, தங்களுடைய ஒரு சுய விருப்பத்தின் பேரில் தான் அது நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எந்த ஒரு குறுக்கு விசாரணை யாரும் பண்ணக்கூடாது, இதை கடந்து போயிடணும். ஏன்னா பார்ப்பதற்கு சிறு வயது ஒரு நபர் போன்று தோன்றுறது. எனக்கு அந்த மடத்தை கொஞ்சம் தோண்டும் பொழுது தான் நான் சொன்னேன்ல, அந்த சாக்கடையை விட அதிகமான நாத்தம் அடிக்கக்கூடிய வரலாறுன்னு. அந்த வரலாறு என்னென்னா, இதற்கு முன்னாடி இருந்த பிரமுக் சுவாமி மகராஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் மேலேயே இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அந்த குற்றச்சாட்டை வச்சது யாருன்னா, ஏன்னா இந்த வீடியோவில் பிளர்ராக இருக்கிற அந்த இன்னொரு சிறு வயது உடைய ஒரு மாதிரி தோன்றுகிற நபர் இருக்கார்ல, அவர் ஏன் மாணவராக இருக்க
கூடாது அப்படின்ற கேள்வி நான் இருப்பேனாக்கா அதனுடைய வரலாறு எப்படி? இவருக்கு முன்னாடி இருந்த பிரமுக் சுவாமி மகராஜ் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்ச 2 நபர்கள் யாருன்னா சஞ்சய் ஷா அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் ராகேஷ் பக்சர் அப்படிங்கிற 2 பேர். இந்த 2 பேரும் தான் இதற்கு முன்னாடி இருந்த பிரமுக் சுவாமி மகராஜ் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனாக்கா 1970களில் இதே மடத்தில் நாங்கள் மாணவராக படிக்கும் பொழுது எங்களை இதற்கு முன்னாடி இருந்த பிரமுக் சுவாமி மகராஜ் அவர்கள் இதே போன்று எங்களை பாலியலாக சீண்டியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை இவங்க 2 பேரும் வந்து உள்ள சொல்கிறாங்க. அப்போ பிரமுக் சுவாமி மகராஜ் அவர்களே வந்து இதே போன்ற இங்கே படிக்கின்ற மாணவர்களை பாலியலாக சீன்றது, தன்னுடைய இச்சைக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வது போன்ற விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த மடத்தில் படித்த 2 மாணவர்கள் அவங்களே வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லும் பொழுது, அப்போ அந்த பிளர்ராக இருக்கிற அந்த நபர், அந்த சின்ன புள்ள மாதிரி இருக்கிற நபர் அங்கே படிக்கக்கூடிய மாணவராக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எழுப்புகிறோம். அது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அது எஃப்ஐஆராகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த சம்பவம் எப்படின்னா 2018 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அங்கே ஒரு பாலியல் உள்ளுறவு நடந்திருக்கு. அந்த மடத்தில் உள்ள ஒரு முக்கிய நிர்வாகி, அவருடைய பெயர் வந்து கரண் ஸ்வரூப் தாஸ் பாபுபாய் சவானி. பேர் மசர் கூட குறைச்சல, ஒரு 1/2 கிலோமீட்டர் நீட்டு வச்சு கொண்டிருக்கு. இந்த பேருடைய நபர் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்காப்புல, அங்கே ஒரு பிரீஸ்டாவும் இருக்காப்புல. அவர் 2018 அக்டோபர் 23 அன்னைக்கு ஒரு பெண்ணை 2 முறை தொடர்ந்து பாலியல் உள்ளுறவு செய்திருக்கிறார், அதாவது ரேப் பண்ணியிருக்காப்புல. இது அந்த பொண்ணே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு 2018 இந்த மாதிரி அவனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா அந்த பெண்ணினுடைய அம்மாவினுடைய மருத்துவ செலவுக்கு காசு இல்லை, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் பொழுது அதுக்கு தேவையான பண உதவி இல்லை. அதனால் அவங்க யார் இந்த பண உதவி செய்வா அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி இங்கே போனீங்கன்னாக்கா அந்த மடத்தில் இந்த மாதிரி ஒரு சாமியார் இருப்பார், அவர் இந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்கிறாரு அல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த பிள்ளைங்க அந்த சாமியார்கிட்ட போய்ட்டு, யார் அந்த கர்ணன் ஸ்வரூப் தாஸ் பாபுபாய் சவானி இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு பண உதவி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்து வாங்கணும், இவன் மெடிக்கல் ஃபீஸ் கட்டணும் அல்லது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உதவி கேட்டிருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய பொறுப்பு, அந்த பண உதவி முழுக்க நான் எடுத்துக்கிட்டு அம்மா காப்பாற்றப்பட்டாச்சு, நீ கவலையப்படாத, இனிமேல் ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை நான் உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், வாமான்னு சொல்லி 2 முறை அவங்கள வரவழைச்சு அவங்கள பாலியலாக இந்த விஷயத்தை நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணா தான் நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு 2 முறை தொடர்ந்து அவங்கள பாலியல் உள்ளுறவு செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட லேடி. அதுவும் எங்கே வச்சு தெரியுமா இவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு? அந்த மடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மடத்தை ஒட்டினாப்லேயே உள்ள ஒரு இடம், அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னாக்கா அந்த மடத்தினுடைய காம்பவுண்டுக்குள்ளே அல்லது காம்பவுண்டு ஒட்டினாப்பில் உள்ள ஏரியாவிலேயே வச்சு பஜனை பாடியிருக்காப்புல நம்ம கர்ணன் ஸ்வரூப் தாஸ் பாபுபாய் சவானி அப்படிங்கிறவர் அந்த பெண்ணை வந்து பாலியலாக அவர் வல்லுறவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வதோதரா அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் வந்து ஒரு செய்தி 2016 இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு பெண் இதே மாதிரி பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே மடத்தில் உள்ள ஜெகத் பவன் சுவாமி அப்படிங்கிறவரால் பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டிருக்காள். வத்தல் அப்படிங்கிற குஜராத்தில் உள்ள வத்தல் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மடம் இருக்குது. அந்த மடத்தில் 2016 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆகி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சம்மந்தப்பட்ட நபர் மீது. આ ઘટના 10 સપ્ટેમ્બરની છે 2016ની અને હું આજે ફરિયાદ કરવા આવી છું. જગત પાન દાસ શાસ્ત્રી સામે ફરિયાદ કરવા આવી છું. વાળી સ્વામિના મંદિરમાં કોઠારી હતા. அங்கே என்ன சொல்லி இவன் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னா, உங்களுக்கு நான் அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே வர்ற பெண்கள்கிட்ட அன்பளிப்பு தர்றேன். ஒரு சாமியார், மடத்தில் உள்ள மடாதிபதி, பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, பல பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவரை நோக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் கூட அவரை பார்க்குறதுக்காக நேரடியாக வர்றாரு அந்த மடத்துக்கு. அங்கே உள்ள சிஎம்லேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ அவர் சரியான ஒரு சாமியாராக தானே இருக்க முடியும், அப்போ அவர் உண்மையான சாமியாராக தானே இருக்க முடியும். அப்போ அவரே வந்து அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னாக்கா கடவுளே நேரடியாக நமக்கு வந்து அன்பளிப்பு தர்றது மாதிரி அப்படின்னு மக்கள் நம்பி ஏமாந்து போவாங்கல்ல. அப்போ அப்படியே அந்த மடத்துக்கு வர்ற பெண்கள்கிட்ட உங்களுக்கு நான் அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னா கடவுளே நமக்கு தர்றது மாதிரி அப்படின்னு நினச்சி, அப்போ நீங்கள் இங்கே வாங்க, அந்த ரூமுக்கு வாங்க, இந்த ரூமுக்கு வாங்க, அன்பளிப்பு அங்கே இருக்குது. அன்பளிப்புனா என்ன, அதாவது இந்த அபிஷேகம் செஞ்ச பொருள், இந்த இப்படி சொல்ல லட்டு கொடுக்கறது, சாமிக்கிட்ட வச்ச பிரசாதம், சாமியினுடைய தோளில் போட்ட மாலை, சாமியினுடைய கழுத்தில் தொங்கின ஆபரணம், இது அன்பளிப்பா என்னால் தான் தரேன், நான் தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே அது கடவுளுடைய ஆபரணம் அல்லது கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற அவளுடைய கடவுளுடைய ஆசி பெற்ற ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அந்த சக்தி ஃபுல்லாக நமக்கு வரும் அல்லது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் போகிறாங்க இல்லையா. அப்படியாப்பட்ட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அன்பளிப்பு தர்றேன், லட்டு தர்றேன், வடை தர்றேன், ஆப்பம் தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன், மாலை தர்றேன், பூ தர்றேன் அப்படின்னு சொல்லி வரவழைச்சு இவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த
ஜெகத் பவன் சுவாமி அப்படிங்கிற அந்த மடத்தில் உள்ள நபர் வதோதரா பேஜில் எழுதியிருக்காங்க. 2016 கிஃப்டத்தனை அப்படின்னு வரவழைச்சு இவர் பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காரு. இவர் மேலே தற்போது இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்கிறது. இப்படி இதே மாதிரி பல விஷயங்கள், பல மேட்டர்கள் இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் வந்து எக்கச்சக்கமான பாலியல் வல்லுறவுகள் நடைபெற்றிருக்கு. இந்த மாதிரி பல வழக்குகள் அந்த மடத்தில் உள்ள சாமியார்கள் மீது, பல பேர் மீது, அதாவது பெண்கள் மட்டும் இல்லை, பெண்கள், ஆண்கள், அங்கு படிக்கின்ற மாணவர்கள், இப்படி எக்கச்சக்கமான புகார்கள் அந்த மடத்தின் மீது போயிருக்கு. இப்போ எனக்கு உள்ள கேள்வி ஒன்றே ஒன்று தான், திரும்பவும் சொல்கிறேன். அதில் சம்மந்தப்பட்ட ஆண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கோ அது விருப்பத்தோடு நடைபெறும் பட்சத்தில் அதில் எந்த கேள்வியும் கிடையாது. அதுவும் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கும் பட்சத்தில், அல்லது 18 வயது உட்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இந்த கேள்வி எழுப்புகிறோம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பாலியலாக சுரண்டு இருக்கார் ஒருத்தர். எதை நம்பி நீங்கள் குழந்தைகளை படிக்க அனுப்புறீங்க? அதாவது நான் சொல்கிறேன், இந்த குருகுலம் மாதிரி இடங்களுக்கு, இந்த மடத்துக்கு எப்படி நீங்கள் அனுப்புறீங்க? எனக்கா ஏதோ விதிவிலக்காக ஒரு மடத்தில் மட்டும் நடக்குது அப்படிங்கிறது இல்லை, ஒட்டுமொத்த எல்லா மடங்களையும் நடக்கிறது இதுதான். ஏன் நம்ம காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்தில் உள்ள அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கார, இதுக்கு முன்னாடி இருந்தவர் நினைக்கிறேன், இவரான்னு தெரியல எனக்கு, சரி ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் வரும். ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு அவர் இருந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை மலையை ஆட்டையை போகிறதுக்கு ஒருத்தவங்க போய் உட்காந்துருந்தான். அவன் அந்த E=MC² அப்படிலாம் பேசிடுவாப்புல இல்லை, அவர் ஒரு குறிப்பிட்ட நடிகையோட அவர் இருந்தது. இதே மாதிரி அந்த மடத்தில் E=MC² இருக்காப்லையே, அவர் அந்த மடத்தில் நான் தான் வந்து சிவன், நீ வந்து என்னை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு ஒரு ஆண் ஒருத்தர் அந்த மடத்துக்காக போயிருக்காரு, மடத்தில் தங்குறதுக்காக. அங்கே உள்ள ஆணவர், வெளிநாட்டு ஆணவர், அவரை வந்து நான் தான் சிவன், எனக்கு நீ வந்து பணிபுரியணும், அதுக்கெல்லாம் வந்திருக்கா, அப்போ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணை வற்புறுத்திருக்காப்புல நம்ம E=MC². சம்மந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இருக்கும் பட்சத்தில் வேறு, அதுக்குள்ள நம்ம தலையிட போகிறதில்ல, விருப்பம் இல்லை, திரும்ப வற்புறுத்திருக்காரு, நான் ஒரு கடவுள் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திருக்காப்புல. இதை வெளியில் வந்து அவர் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறாப்புல. இதில் இந்த E=MC² பாதிக்கப்பட்ட பல ஆண்களும் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல பெண்கள், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள். அப்புறம் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அது சட்டத்துக்கு புறம்பான வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தலைவன் வந்து எனக்கு ஆண்மையே இல்லை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதே மாதிரி தான் நம்ம சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவர் கேஸில் மாட்டி, அவர் எஃப்ஐஆர் ஆகி, கம்ப்ளைண்ட் ஆகி, அது இன்வெஸ்டிகேஷன் ஆகி, அவர் கன்விக்ஷன் ஆகி, அவர் உள்ளே இருந்துட்டு வந்தாப்புல, நமக்கே தெரியும். அந்த சிவசங்கர் பாபா என்ன பண்ணாப்புல, மடம் அப்படிங்கிற பேரில் ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாப்புல, அல்லது அவர் ஏதோ ஒரு பேரில் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் உருட்டிகிட்டு இருந்தாப்புல. அதில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாப்புல. அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளை பாலியலான தொந்தரவுக்கு உட்படுத்தியிருக்காப்புல. அங்கே உள்ள டீச்சர்ஸ் முதற்கொண்டு அதுக்கு துணை போயிருக்காங்க. யாரும் அந்த நிம்மி இன்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு ஆளுநருக்கு துணை போனாங்க. பாலியலாக படிக்கின்ற மாணவிகளை, காலேஜில் படிக்கின்ற மாணவிகளை வந்து நீங்கள் டிகிரி வாங்கணும்னாக்கா தாத்தாவை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே படிக்கிற மாணவிகளை மண்டையை கழுவி பார்த்தாங்க. அந்த விஷயத்துக்கு ஆளுநருடைய ஒத்து போகணும், அவங்களுடைய ஆளுநரோட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி சிவசங்கர் பாபா அவனுடைய ஆசிரமத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளை, அங்கே படிக்கின்ற, அங்கே படிப்பு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களே அந்த மாணவிகளை மண்டையை கழுவி நீங்கள் ஐயாவுக்கு வந்து ஒத்து போகணும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் யார் தெரியுமா, அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் என்ன பண்ணியிருக்கு, அந்த அந்த கிழட்டு மூதேவி நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாதிரி ஒரு இந்த புல்லாங்குழலாம் வச்சுட்டு இப்படி காலை தூக்கி இப்படி அட்டாணிக்கல் மாதிரி போட்டு நின்றுக்கிட்டு அப்படிலாம் போஸ் கொடுத்துட்டு இவருக்கு மாலை மரியாதைகள் அந்த மாதிரியான ஒரு மேக்கப் போட்டு நிற்க வச்சுருவாங்களாம். இப்போ அந்த மாணவிகளை, படிக்கின்ற மாணவிகளாம் சுற்றி கோபியர்களாக அவரை கொஞ்சம் சுற்றி வந்து வளம் வரணுமா. இதுதான் அந்த காலேஜில், அந்த ஸ்கூலில் நடந்திருக்கு. அதை தாண்டி இங்கே படிக்கின்ற மாணவிகள், இன்க்ளூடிங் ஃபீமேல் டீச்சர்ஸ், அவங்க எல்லாமே வந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் வேணுங்கிற பொழுது அவருடைய இச்சைக்கு வந்து அவங்க அடிபணியணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய நடந்திருக்கு. அப்படிங்கிறது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டில் குவிஞ்சிச்சு. அதன் அடிப்படையில் தான் தலைவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. இதே மாதிரி பல இடங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் ஒருத்தர் மலைமுழுங்கி மகாதேவன் ஒருத்தர் இருக்காப்புல. இந்த மலைமுழுங்கி மகாதேவன் யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க நைட்டு முழுக்க ஒருத்தவனால எப்படி டான்ஸ் ஆட முடியும்? இல்லை, ஒரு பெரிய டான்ஸராகவே இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராகவே இருக்கட்டும், ஒரு பிரபுதேவா, நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் யாருனாலும் எடுத்துங்க, ஒரு நாள் நைட்டு முழுக்க எப்படி ஒருத்தவங்க ஆட முடியும்? அப்போ மாத்திரையை போட்டு நைட்டு முழுக்க ஒருத்தன் ஆடுவான். அது என்ன மாத்திரைன்னு நமக்கு தெரியாது. அல்லது தடை செய்யப்பட்ட ஏதோ ஒரு போதைப் பொருளை போட்டு டங்கு நைட்டு முழுக்க ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு போட்டு ஆட வேண்டியது. இப்போ இவெல்லாம் சாமியார். BSPBன்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அந்த ஸ்கூலில் படிக்கின்ற மாணவிகளை அந்த ஆசிரியரே வந்து அந்த மாணவிகளை தவறாக பயன்படுத்துறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார் அப்படின்னு குற்றச்சாட்டு. இதே மாதிரி ஒரு ஸ்கூல்லையே, PSPB போன்ற ஸ்கூல்லையே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் கலாச்சத்திர காமச்சத்திர ஆகலை? இப்போ இந்த PSPB மாணவர்கள் ஸ்கூலில், கலாச்சாரமான இடங்களில், கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டானுங்க. PSPB, கலாச்சேத்ரா இதெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டானுங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு மடம், அந்த மடம்ங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு, இந்த காவல்துறைக்கு அப்பாற்பட்டதாக தாங்கள் நினைத்துக் கொள்வார்கள் அந்த மடாதிபதிகள்லாம். எனக்கு நான் கடவுள், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் சிவனு,
நான் கடவுளாக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நபர்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் அவங்கெல்லாம். இந்த அரசு இந்த கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பர்மிஷன்லாம் வாங்கி இப்படிலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துலேயே இவ்வளோ நடக்குது, பிஎஸ்பிபி காமச்சேத்ரா போன்றவங்களாம் அப்படி நடக்குதுனாக்கா அப்போ இதற்கு அப்பாற்பட்டதாக நினைத்து கொண்டு நடத்துகிற மடங்களில் எவ்வளோ நடக்கும், அதில் உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி வெளியில் வரும், அதையும் தாண்டி வெளியில் வர்ற விஷயங்கள்லாம் இது இவ்வளோ விஷயங்கள். அப்போ வெளியில் வராத விஷயங்கள் எவ்வளோ இருக்கும். இதற்கு முன்னாடி அதே மடத்தில் இருந்து அந்த பிரமுக் சுவாமி மகராஜ் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த 2 மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அப்போ சிசிடிவி கேமராஸ்லாம் இல்லை. இருந்ததுனாக்கா இப்போ இருக்கிற அந்த மகந்த் சுவாமி மகராஜ் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கலாம். இதே மாதிரி பல வீடியோக்கள் வெளியில் வந்திருக்கலாம், நமக்கு தெரியல என்னன்னு. இப்போ ஒரு சாமியார் அப்படின்னாக்கா என்ன எப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம என்ன எதிர்பார்ப்போம். இப்போ சாமியார், இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் சாமியார் அப்படின்னாக்கா முற்றும் துறந்த ஒரு முனிவராக இருக்க வேண்டும். அதாவது இந்த ஆசாபாசங்கள், காமம், மோகம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நபராக அவங்க இருப்பாங்க. அவங்க தான்ப்பா சாமியார். ஏன் அப்படின்னாக்கா கடவுளுடைய அனுகிரகம் அப்போ தான் வரும். நீங்கள் காமம், மோகம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னாக்கா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. அதனால் இந்த சாமியார்கள், மடாதிபதிகள்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நபர்கள். அவங்க தான் மடாதிபதிகள். ஏன்னாக்கா அவங்க தான் கடவுளுடைய நேரடி கான்டாக்டில் உள்ளவங்க. அப்படி தானே நம்பி தானே அங்கே போகிறீங்க. அப்படி போய் தானே அவங்ககிட்ட நீங்கள் வழிபடுறீங்க. அப்படி நம்பி தானே உங்களுடைய பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, எனக்கா இந்த மடங்களில் குறிப்பாக இந்த மடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவாமி நாராயண் மடம், இந்த மடத்தில் ஸ்ட்ரிக்டாக ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் உள்ளே போடுவாங்க, உள்ளே அலௌடு. அதில் உள்ளவங்க இந்த பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்ணும். அதாவது ஆனியன் பூண்டு சேர்க்க மாட்டாங்க, ஆனியன் பூண்டு கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு. இது ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஆர்டிக்கலில் வந்தது. இது ஹிந்து அல்லது டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இன்னும் நிறைய நாளிதழ்கள் இது ஆர்டிக்கலாக வந்திருக்கு. ஆன்லைனில் ஒயர் போன்ற கட்டுரைகளையும் வந்திருக்குது. நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா நிறைய தெரியும். வேணால் சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், நீங்கள் தேடி படிங்க. அதனால் இதில் வந்து பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கொள்ளப்படாத ஒரு மடமாக இருக்குது. ஏன் அந்த பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கிறது இல்லைன்னா, அது ஒரு வரியை குறிப்பிட்டிருக்காங்க, டெபிலிட்டேட்டிங் மூட்ஸ்னு போட்டிருக்காங்க. இது சரியாக ப்ரொனன்சேஷன் தெரியாதுன்னு தெரில, ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் நான் இப்போ தான் முறையாக படிக்கிறேன். டெபிலிட்டேட்டிங் மூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாக்கா டெபிலிட்டேட்டிங்னா ஒன்றும் இல்லை, பலவீனப்படுதல். அப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாக்கா மூடு, அந்த மூடு வந்து பலவீனப்பட்டுரும். அதாவது ஆசை, மோகம், காமம், பெண்கள் மீதான ஈர்ப்பு அல்லது ஏதோ ஒரு பாலினத்தின் மீதான ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி வந்துட்டாக்கா பிரம்மச்சரியம் கெட்டு போயிடுறாங்க. அடுத்த வீரில் தான் சொல்கிறாங்க செலிபேசின்னு சொல்கிறாங்க. செலிபேசின்னா பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம் இதெல்லாம் சாப்பிட்டு பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாக்கா இந்த மனநிலை வந்து மாறும். ஆசையின் பக்கம் நகரும், மோகத்தின் பக்கம் நகரும், காமத்தின் பக்கம் நகரும். அப்படி அந்த மைண்டு நமக்கு நகர்ந்தாலே இந்த செலிபேசி போயிடும், அதாவது பிரம்மச்சரியம் போயிடும். அதனால தான் பிரம்மச்சரியம் போகக்கூடாது. அதனால தான் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை நாங்கள் சேர்ப்பதே இல்லை. எங்களுடைய மடத்துக்குள், கோவிலுக்குள் அது அனுமதியே இல்லை. இங்கே வருபவர்களும் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பூண்டு வெங்காயம்லாம் ஒதுக்குறது இதனால தான் அப்படின்னு சொல்கிற. அப்புறம் எப்படி நீ அந்த ஜலக்கிரீடையில் எப்படி ஈடுபட்ட? அப்புறம் இதற்கு முன்னாடி இருந்த அந்த பிரமுக் சுவாமி மகராஜ் அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி வந்துச்சு? இந்த மடத்துக்குள்ளே உள்ள பல சாமியார்கள் மீது, மடாதிகள் மீது, நிர்வாகிகள் மீது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி வந்துட்டு தான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது எப்படி வருது? அப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி உணர்வுகள்லாம் அதிகமாக வரும். அதாவது அளவுக்கு அதிகமாக அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். அப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்றவங்கலாம் கையில் பிடிச்சா திருவாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அவங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னாக்கா உலகத்தில், அதாவது இந்தியாவில் எடுத்து உலகத்தை விட்டுறோம், இந்தியாவிலேயே பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவர்கள் அதிகமாக, பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதிகமானு பார்த்தோம்னாக்கா சேர்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அதிகம். பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கொள்ளாதவர்கள் நிர்மலா மாமி மாதிரி, நிர்மலா சீதாராமன் மாதிரி பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கொள்ளாதவர் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக கைவிட்டோம்னாக்கா ஒரு 3% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காதவங்க. அப்போ 3% நீங்கள் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கக்கூடிய 97% மக்களை பார்த்து அவங்க வந்து காமத்தின் பால் அடைப்பட்டவர்கள். அதை வந்து அப்படியே கையிலேயே பிடிச்சி திரிவாங்க, முறுக்கி தோளில் போட்டு திரிவாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது தான் நினச்சேன் நானும், ஒரு மாதிரி டீசன்ட் லைனில் போகலான்னு. ஆனால் பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னாக்கா அப்போ நீ என்னை அட்டாக் பண்ணுறேன்னு அர்த்தம். இதுதான் பெரியார் சொன்னார். இந்த பிராமணன் அப்படின்னு ஏன் கூப்பிட்றதில்ல, பிராமணர்கள் அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்கிறதுனாக்கா, பிராமணங்கிறத ஏற்றுக்கிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் சூத்திரன் ஆயிடுறேன். பிராமணால் கஃபே அப்படிங்கிறத எடுத்து ஏன் போராடினார்னு கேட்டாங்க. பிராமணால் அப்படிங்கிறது பிரச்சனை. பிராமணால் அப்படிங்கிறது, பிராமணர் அப்படிங்கிறது ஜாதி அல்ல, அது வர்ணம். அதனால் இந்த வர்ணத்தை பிராமணால் கஃபேன்னு போட்டிங்கனாக்கா, நான் நாளைக்கு ஒரு கஃபே நடத்துறேனாக்கா அப்படின்னா சூத்ரால் கஃபே வேணாலும், சூத்ரால்னாக்கா தேவடையா பையன் அர்த்தம்டா. நீ ஆட்டோமேட்டிக்காக ஒரு தெருவில் 100 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் மட்டும் இங்கே பத்தினி வீட்டுன்னு போட்டினாக்கா அப்போ 99 வீடு என்ன தேவடியா விடான்னு சொல்லி கேட்டார் அவர். அதனால தான் பிராமணால் கஃபேவே அடி. அப்போ மற்ற கஃபேலாம் தேவடியால் கஃபேவா அது? இல்லைனாக்கா அது அடின்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி தான். அப்போ பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாக்கா இதெல்லாம் ஏற்படும். அப்படியே கையில் பிடிச்சிட்டே பின்னாடியே திரிவாங்க. ஒரு
பொறுக்கித்தனமான நபர்களாக மாறுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாத நபர்களாக மாறணும், நீங்கள் ஒரு ஒழுக்கவாதியாக மாறணும், ஒரு நல்லவனாக மாறணும், சமூகத்துக்கு தேவையானவனாக மாறணும், நல்லது மட்டுமே சொல்லி கொடுக்கணும்னா பூண்டு வெங்காயத்தை தவிர்த்தா தான் முடியும் அப்படின்னாக்கா, அப்போ பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறவங்களாம் பொறுக்கி போய் பொம்பளை பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பான், பெண்கள் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பான், அல்லது அவனுக்கு பிடிக்கிற ஒரு பாலத்தின் முன்னாடியே அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பொழுதுமே பின்னாடியே தெரிஞ்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டு. இந்த குஜராத்தில் அப்படி தான் ஒருத்தர் ஸ்டாக்கிங் பண்ணார். ஒரு பெண்ணை பெங்களூர்லேருந்து போன ஒரு வேலைக்கு போன பெண்ணை தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ணாப்புல. அங்கே உள்ள ஒரு உயர் பொறுப்பில் உள்ள நம்பர் 1 அவர் நம்பர் 2 அனுப்பிச்சு அதை ஸ்டாக்கிங் பண்ணு, எங்கெங்கே போகுதுன்னு பாரு, அது தொந்தரவு பண்ணு, ஏன்னா பிகாஸ் ஐ லவ் ஹர்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் பண்ண விட்டா. அப்படி அந்த கேஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றதுனால அப்படி பண்ணுறாரா, அல்லது பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருந்தாக்கா அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா? அப்போ 3% இருக்கிற நீங்கள் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிற 97% மக்களை நீ அசிங்கப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே உள்ள ஒரு வேலையை சரியாக செய்யலை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மாவா இருப்போம், 4 கேள்வி கேட்போம்ல. அரசாங்கம் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு ஃபைலை வந்து திருடி கொண்டு போய் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணிடுறான், ஒரு காலை ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறான். ஒரு தலைமைச் செயலாளருக்கும் உளவுத்துறை அதிகாரிக்கும் பேசின ரெக்கார்டை வந்து திருடி கொண்டாந்து பப்ளிக்கில் போட்டு விட்டுறான் ஒரு அரசு அதிகாரி அல்லது அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது சட்டப்படி தவறு. அப்போ நீ சட்டத்தை மீறிட்ட, உன்னுடைய கடமையை செய்ய தவறிட்ட. இது உன்னுடைய கடமை அல்ல, இது உன்னுடைய கடமைக்கு அப்பாற்பட்டு இது தவறு. அப்போ கடமையை செய்ய தவறிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறோம்ல, ஏன்னா தவறு, அது செய்யக்கூடாது. இப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், கடமையை செய்ய தவறிட்டார் அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், உடனடியாக மேலதிகாரி நடவடிக்கை எடுப்பாப்பில்ல. ஏன் இந்த கடமையை செய்யலை நீ? இப்போ கடமையை செய்ய தவறிட்டுனாக்கா இப்போ 3 மாதத்துக்கு சஸ்பெண்டடு இல்லை டிஸ்மிஸ், போ வேலையை விட்டு போ, அனுப்புகிறாங்கல்ல, நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ இந்த சாமியார் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவு வீடியோக்கள் உள்ள வந்தோம், அப்போ இவங்க தன்னுடைய கடமையை செய்ய தவறிட்டாங்கல்ல. ஒரு சாமியார்னாக்க என்ன கடமை? ஆசை மோகம் எல்லாத்தையும் திறந்துருக்கணும், ஒரு முற்றும் திறந்த முனிவராக இருக்கணும், எதன் மீதும் ஆசை மோகம் எதுவுமே வரக்கூடாது, நல்லொழுக்கத்தை மட்டும்தான் போதிக்கணும், அல்லது கடவுளுடைய வாக்கு என்னவோ அதை போதிக்கணும் மக்கள்கிட்ட. அதனால் அவருடைய வேலை அதெல்லாம் கடமை. அப்போ கடமை மீறிட்டாப்லையே, மோகத்தின் பால் போயிட்டாப்லையே, அவர் ஆசையின் பால் போயிட்டாப்லையே. அது விருப்பம் இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம், அது வேற கேஸு வேற வழக்கு. இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இவருடைய கடமை என்னன்னாக்கா அந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. அப்புறம் லௌகீக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாருனா கடமையை தவறிட்டான்னு அர்த்தம் இல்லையா? இப்போ கடமையை தவறிட்டாருனாக்கா பொதுமக்கள் நினைக்கக்கூடிய அந்த சக்தி எதுவுமே அவருக்கு இல்லைன்னு அர்த்தம், அல்லது இருந்தது போயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இவர்கிட்ட போய் காலில் விழுவுறது, ஏன்னா காலில் விழுவும்பொழுது கடவுள்னு நினச்சி காலில் விழுவுறாங்க. அந்த லௌகிக வாழ்க்கையில் இல்லாத ஒரு நபர், ஆசையை அப்படியே பயங்கரமாக அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அதனால் இவர் கடவுளுக்கு அருகாமல் இருக்காரு, அதனால் காலில் விழான்னு சொல்லிட்டு விழுவுங்க இல்லையா? இப்போ அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கடமையை தவறிட்டனாக்கா அவருக்கான தண்டனை யார் கொடுக்குறது? அப்போ தண்டனைனாக்கா ஒன்று அந்த மடத்தில் உள்ள பதவியிலேருந்து அவரை தூக்கி வெளில போகணும். நீ பொதுமக்கள் ஆகிட்ட, நீ மடாதிபதி கிடையாது, நீ இங்கே உள்ள நிர்வாகியாக இருக்க முடியாது, நீ கடவுளோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, நீ இப்படி பண்ணிட்டனாக்கா அது கட்டாயி போச்சுன்னு அர்த்தம். அப்போ நீ என்ன பண்ணனாக்கா பொதுமக்கள் மடத்தை விட்டு வெளில போய் வேணா ஒரு பக்தராக வேணா உள்ளே வந்துட்டு வெளில போ, மடத்துக்குள்ளே உனக்கு வேலை கிடையாது, உனக்கு அந்த தகுதியை இழந்துட்ட நீ அப்படின்னு சொல்லி வெளில விரட்டணும்ல. எந்த மடாதிபதியாவது அப்படி விரட்டப்பட்டிருக்காரா எனக்கு சொல்லுங்க? ஒரு மடாதிபதி இந்த மாதிரி விரட்டப்பட்டிருக்காப்லையா? இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ, அது எப்போ வந்த வீடியோன்னு தெரில, எங்கே எடுக்கப்பட்டதுன்னு தெரில, இந்த பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாருங்க இந்த வீடியோ தான். ஏன்னா அது ரொம்ப வல்கராக இருந்துச்சு, அதனால பிளர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு 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 காமம் சார்ந்த ஒரு நடவடிக்கையில் அது இருக்கிறதுனால அது பிளர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ அல்லது ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அதில் ஒரு சாமியார்னு தெரியுது, ஒரு காவி உடைய அணிஞ்சிருக்காரு. போன வீடியோவில் இப்படி தான் காவி உடைய கழட்டி போட்டு தான் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு சாமியார், அவரும் ஒரு சாமியார் இன்று கருதப்படுபவர், இவரும் ஒரு சாமியார் அல்லது ஏதோ ஒரு மடாதிபதியாக கூட இருக்கலாம், யார் என்னன்னு நமக்கு தெரியல. இப்படி ஒரு சம்பவம். அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இப்போ அவர் தன்னுடைய கடமையை மீறிட்டார். அப்போ ஒரு சாமியார் இல்லை, சாமியார் வேஷம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஊரை ஏமாற்றிட்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கை லௌகீக வாழ்க்கையும் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு சாமியார்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு அங்கே மணி லாண்டரிங் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சுகமான ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, ரெண்டாவது எந்த சட்டத்துக்கும் உட்படாமலும் இருக்கலாம். ஒரு மதத்தை கையில் எடுத்துட்டோம்னாக்கா ஏதாவது சட்டம் பக்கத்தில் வரும்போது மதத்தை தூக்கி முன்னாடி வச்சுட்டு என் மதத்தில் உள்ள ஓட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஈஸியாக மிரட்டிடலாம், சட்டத்தை வந்து தூக்கி தூர போட்டுடலாம், பெரிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், நம்ம எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? இதைத்தானே திரைப்படங்களில் காமிக்கிறாங்க. ஒரு கெட்டவனை ஏன் இந்த வீடியோலாம் நான் காமிச்சேன் உங்களுக்கு, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள், இந்த சிவசங்கர் பாபா பண்ணது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள். அவனும் இதே காவி உடைய போட்டுக்கிட்டு தானே பண்ணான், குழந்தைகளை இப்படிதானே பண்ணான். ஏன் அது காஞ்சி சங்கராச்சாரிய மடத்தில் அவர் இந்த நடிகை கூட இருக்கும்பொழுது காவி உடைய மாட்டு தானே செஞ்சார். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த இதில் உள்ள மடாதிபதி அப்படின்னாக்கா அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவர், இந்த ஆசாபாசங்களை திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதுக்கு முன்னாடியும் அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் மீது ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த அனுராதா அப்படிங்கிற ஒரு லேடி ரைட்டர் ஒருத்தவங்க
அவங்கள இதே மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல. அவர் தொடர்ந்து அவருடைய இச்சைக்கு வந்து அவங்க அடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல. அவங்க இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் ஆன்மீகவாதி தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆள் நான் கிடையாது, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு போனவங்கள அவங்கள பலமுறை அதுக்கப்புறம் கொலை பண்ண முயற்சித்து வீட்டுக்கும் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி, இது மயிலாப்பூர்லேருந்து திங்கிறதான் தயிர் சாதம் மோதனா உயிர் சாதம் அப்படின்லாம் டைலாக் பேசிட்டு உள்ளே போய் மிரட்டிருக்காங்க அந்த அம்மாவை. நீங்கள் வந்து அவருடைய ஆசைக்கு அடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. அந்த அம்மாவை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நபர்கள் இந்த இப்படி காவி உடைய அணிந்து கொண்டு ஆன்மீகம் கடவுளின் பேரை சொல்லிக்கொண்டு இவ்வளவு போக்கிர்த்தனமான அயோக்கியத்தனமான ஒழுக்க சீர்கேடான விஷயங்களை பண்ணுற நபர்களை தானே திரைப்படத்தில் காமிக்கிறாங்க. ஒரு காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு எல்லாரையும் காமிக்கல, இந்த மாதிரியும் இருக்காங்கல்ல அதில். அப்போ அவங்கள தானே திரைப்படத்தில் பிரதிபலிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சென்சாரில் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரியான சீன்ஸை வந்து நீங்கள் காவி உடை அணிஞ்சிக்கிட்டு அவங்கள வைக்கக்கூடாது, அது ஒரு மதத்தை இழிவுபடுத்துறது. எதுக்கு சொல்கிறீங்க? அதே இன்னொரு படத்தில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கடவுள் மறுப்பாளன் ஒருத்தவங்க ஒரு கெட்ட செய்தியை செய்கிறது மாதிரி அல்லது ஏதோ ஒரு சமூகத்துக்கு தீங்கான செயலில் செய்கிறது மாதிரி காமிக்கிறாங்களே. அப்போ இங்கே உள்ள பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் அப்படி இருக்காங்களா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் மேபி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக தவறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது. எங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்கு. எந்த பெரியாரிஸ்ட்டுக்கும் ஒரு தவறு ஒரு பெரியாரிஸ்ட் செய்கிறாருனாக்கா அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இங்கே முயற்சி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருக்குன்னாக்கா அவங்க தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இங்கே காவி சட்டை அணிந்தவர்களையும் இதே மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்கல்ல. லிஸ்ட்டு தான் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதை விட பெரிய லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. இப்போ அந்த காஞ்சி சங்கராச்சாரியரை அந்த வழக்கில் கைது பண்ணி உள்ளே வைக்கும் பொழுது அவர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த வாக்குமூலம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டில் இருக்குது. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவும் யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கொலை பண்ணிட்டாங்க யார், இந்த சங்கராச்சாரியார் சொல்லி ஒரு ஆடிட்டர் ஒருத்தரை வரராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள வச்சு போட்டு தரலாம். ரமேஷ்னு எனக்கு அந்த ஆடிட்டர் பேர் சரியான நினைவு இல்லை. அந்த ஆடிட்டரை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா, அந்த ஆடிட்டர் சம்மந்தமான வழக்கு அதில் தான் கைது பண்ணி பீஸை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கொலை பண்ணீங்களா என்னதுன்னு கேட்கணும்னு சொல்கிறாப்புல. ஏன் கடவுள் கொலை பண்ணுறது இல்லையா என்ன கேட்குறாப்புல. நான் பண்ணலைன்னு சொல்லலாம், நீங்கள் பண்ணீங்களா எனக்கு ஐயா நான் பண்ணலைங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர். அது அவருடைய விருப்பம். அதை தாண்டி எடுத்துகிட்டு சொன்னார் அவர், கடவுள் கொலை பண்ணுறது இல்லையா, இப்போ கடவுள் கொலையே பண்ணுறது இல்லை, அன்பினுடைய வடிவம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்புறம் அன்பினுடைய வடிவமாக இருக்க கடவுளுடைய கையில் எதுக்கு காளியினுடைய கையில் அத்தனை ஆயுதங்கள் எதுக்கு இருக்குது? அப்போ கடவுள் கொலை பண்ணியிருக்குல்ல, அப்போ கடவுள் கொலை பண்ணலாம், கடவுளுக்கு நிகரான நாம் பண்ணாக்கா தவறா அப்படிங்கிற தொனியில் அதில் பேசியிருக்காரு அந்த வீடியோவில். கடவுள் பண்ணுறது எப்படி சரியோ அதேமாரி நாங்கள் பண்ணுறது சரி அப்படின்னு அவர் ஈடுகட்ட பார்க்குறாரு அந்த வீடியோவில். இப்போ இதே பாயிண்ட்டை நான் எடுத்து பேசலாமா? நான் பேசினாக்கா சும்மா விட்டுருவீங்களா? ஐயோ மதத்தை புண்படுத்திட்டாரு பாருங்கள், கடவுளை வந்து ஒரு கொலகாரன்னு பேசிட்டாப்புல, காளியை வந்து கொலகாரின்னு பேசிட்டாப்புலன்னு சொல்லிட்டு கிளம்புவீங்கல்ல. இவர் மட்டும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லை, டபுள் ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் ஏற்கனவே போட்ட ஒரு ட்வீட் ஒன்று உங்களோட பார்வைக்கு வேணும், நான் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறேன். அதில் என்ன சொல்கிறாப்புலனாக்கா, இந்த ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிறத வந்து யாரும் இருக்கக்கூடாது, அதை ஹிந்து மதத்தினுடைய கல்ச்சருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். தற்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மதத்துக்குள்ளே கல்ச்சராக இருக்குது, அதை வந்து யாரும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, தவறுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல கருத்து, உண்மையில நான் வரவேற்கிறது. அது உண்மையிலே முற்போக்கான ஒரு விஷயம். அது எனக்கு அது அவங்களுடைய சுதந்திரம். அது தற்பாலின இருப்புனாக்கா யார் எந்த பாலனத்தில் வேண்டாமாலும் அவங்களுடைய அனுமதியோட அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னாக்கா அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்குள்ளே தலையிட்டு நீ எப்படி இவன் கூட இருக்க முடியும், அவன் எப்படி இவ கூட இருக்க முடியும்னா நம்ம கேட்கக்கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது உண்மையில நான் வரவேற்கிறேன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை. ஆனால் அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு பாருங்க ப்ராக்கெட்டில், அதுதான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. இவ்வளோ சயின்ஸாக பேசுகிறவர் இந்த ப்ராக்கெட்டில், ஏனென்றால் இப்படித்தான் ஐயப்பனை வந்து 2 ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு போட்டிருக்காரு. விஷ்ணுவுக்கும் இவருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த லூஸுக்கு தெரிவிக்கணும் முதல்ல. ஏன் லூஸு முதல்ல சயின்ஸாக பேசணும் இல்லை, அது 2 ஆண் இருக்கிறது அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது ஓகே டிக்ளேர், அதுன்னு கல்ச்சராக இருக்குது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 ஆணுக்கு குழந்தை பிறக்காது, அதுதான் சயின்ஸு. 2 ஆண்கள் ஒன்றா இருக்கும்பொழுது குழந்தை பிறக்காது சயின்ஸ். இது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. எனக்கா 2 ஆணுக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படிங்கிறதுல அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது சயின்ஸுக்கு எதிரானது. அதனால் அதை நான் எதிர்க்கிறேன். பார்ப்பனர்களுடைய சங்கம்னு ஒன்று இருக்கும், பிராமணால் சங்கமோ ஏதோ ஒன்று, அதில் ஒருத்தர் தலைவராக இருப்பாப்புல, அந்த வயசான பீஸ் ஒன்று. நம்ம அந்த பாடகி சுசித்ராவா அவங்கள கூட தவறான செய்கைகள் காமிச்சு அந்த பீஸுலாம் சேட்டைகள் பண்ணுச்சுன்னா அந்த சுசித்ராவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ உதவி கேட்டு போய் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து படிப்புக்காக உதவி கேட்டு போய் அந்த பெண்ணை வந்து ஒரு பாலியலான சேட்டைகள் செஞ்சு செய்கைகள்லாம் செஞ்சாப்புல அப்படின்லாம் அந்த அம்மா சுசித்ரா வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அவர் மேலே. அந்த பீஸ் ஒரு தடவை மேடையில் பேசும்போது பேசிச்சு. அதாவது ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண் வேறு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணுடன் கலக்கும் பொழுது, திருமணம் செய்யும் பொழுது அப்படி கலந்து பிறக்கும் குழந்தை வந்து பிளேடு பக்கரியாக தான் பிறக்கும், ஒரு பொறுக்கியாக தான் பிறக்கும், ஒரு புறம்பாக்கத்தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்புல. இப்போ அந்த செயல்கள் செய்கிறாங்கல்ல, இந்த ஜலக்கிரீடை, அப்புறம் அந்த கோயில் கருவறைக்குள்ளே நம்ம
காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தாப்லையே, ஒரு கருவறை நுழைவு போராட்டம் ஒருத்தர் பண்ணாப்லையே அவர், அப்புறம் நம்ம பூஜரமுக்குள்ள புஜுக் புஜுக் பண்ணாப்லையே. இப்போ இவங்கெல்லாம் எப்படி எந்த பிளட் பக்கரிக்கு பிறந்தாங்க இவங்கெல்லாம்? அப்புறம் நம்ம சிவசங்கர் பாபா இருக்காப்லையே, அவர் ஏன்னா ஒழுக்கக்கேடான ஒரு செயலை செஞ்சுருக்காப்புல, ஒரு பொறுக்கித்தனமான அயோக்கியத்தனமான செயலை செஞ்சுருக்காப்புல. அப்போ இவரெல்லாம் எந்த பிளட் பக்கரிக்கு பிறந்தாங்க? அந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் அங்கே படிக்கிற மாணவிகளை தவறாக பாலியலான சீண்டல்களுக்கு பண்ணாப்பிள்ளையில் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பண்ணாப்பிள்ளையில் துண்டு கட்டிக்கிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு பேர் அர்னால்டு ஸ்வாஸ்நேகர் அப்படியே பாடியை காமிச்சிக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாப்பிள்ளையாம். மொகரைகளை பாரு, மொகரைகளை. அதனால் இப்போ அவரெல்லாம் எப்படிங்க? அது ஒழுக்கக்கடான செயல். இப்போ அவர் எந்த பிளட் பக்கரிக்கு பிறந்தார்? இந்த குஜராத்தில் உள்ள இந்த மடம் இருக்குது பார்த்தீங்களா, சுவாமி நாராயண் மடம். இந்த மடத்துக்கும் நம்ம ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஐயா அந்த மடத்துக்கு அடிக்கடி போகிறது, அங்கே உள்ள அதான் அந்த குற்றச்சாட்டுகளை சிக்கினவங்க இருக்காங்க இல்லை, இவங்களுடைய ஆசீர்வாதங்களை போய் பெறுவது. அப்புறம் இந்த கோயிலினுடைய பிரான்ச்சஸ்ஸு வெளிநாடுகளில் துவங்குறதுக்கு நம்ம ஐயா மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டில் யுஏஇ அரபு எமிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் அங்கே உள்ள இஸ்லாமிய கண்ட்ரிகள்கிட்ட பேசி இந்த மடத்தை அங்கே திறந்து வச்சுட்டு வந்தார். ரீசெண்டாக நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு ஹிந்து கோயில் அரபு எமிரேட்ஸில் வந்து இந்து கோயில் திறக்கிறாங்க, நம்ம மோடிஜி தான் போய் திறக்கிறாருன்னு ஒரு செய்தி பிரபலமாக வந்து நம்ம மோடிஜி போய் திறந்து வச்சுட்டு வந்தார்ல, அது இந்த மடத்தினுடைய பிரான்ச்சு தான் அங்கே திறந்தது. அது மட்டும் இல்லை, யூஎஸில் நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துலையும் இந்த கோயிலுடைய பிரான்ச், இந்த மடத்தினுடைய பிரான்ச் அங்கேயும் திறந்துருக்காங்க. யூஎஸில் இந்த பிரான்ச்சை திறக்கும் பொழுது, அங்கே அந்த கோயில் கட்டும் பொழுது குஜராத்லேருந்து தான் ஆட்களை கொண்டு போய் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த மடத்துலேருந்து குஜராத்லேருந்து ஆள் செலக்ட் பண்ணி கூட்டு போய் தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அங்கே கோயிலை கட்டுறதை கூட்டு போன நபர்கள் யாருனாக்கா நான் பிராமின்ஸ், முழுக்க பார்ப்பனர் அல்லாதவர்களை அந்த வேலை செய்வதற்கு கூட்டு போயிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க தான் அந்த வேலை செய்கிறதுக்கு போயிருக்காங்க. சரி, கூட்டு போனாங்களே, ஒழுங்காக சம்பளம் கொடுத்தாங்களானாக்கா சம்பளம் சரியாக கொடுக்கல, ரொம்ப அடிமையான ஒரு சம்பளத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வேலைக்கு இங்கேருந்து அங்கே போனவங்க அங்கே உள்ள நியூ ஜெர்சி யூஎஸில் உள்ள அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களை மனுஷ முறையாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே எங்கள் ஊர்லேருந்து தான் கூட்டு வந்தாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு, நாங்களும் வந்தோம்னாக்கா நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள். ஒரு ஜேசிபி தூக்குற ஒரு வெயிட்டை தூக்கி எங்கள் கையில் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய கற்களை தூக்குறது சுமக்கிறதுன்னு எங்களை வந்து ஒரு அடிமாடாக நடத்துகிறார்கள், எங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது, அதனால் எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்படியே ஒரு பெரிய கேஸ் அனுப்பிச்சது. அதுவும் இதே மடத்தினுடைய பிரான்ச் திறக்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனையாச்சு. இப்படியாப்பட்ட ஒரு மடத்தை தான் நம்ம ஐயா மோடி அவர்கள் யுஏஇலையும் யூஎஸ்லையும் திறக்கிறதுக்கு போயிட்டு உதவி செஞ்சு எங்கள் இடங்களை வாங்கி கொடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கொலாபரேஷனை போட்டு திறந்துட்டு இருக்காப்புல. இப்போ ஊர் முழுக்க பாருங்கள், முஸ்லீம்ஸ் வந்து மதத்தை பரப்புகிறாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து பாவாடா மதத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இங்கேருந்து இந்த இந்து மதம் சார்ந்த மடத்தை கொண்டு போய் எதுக்கு யூஎஸில் கொண்டு போய் திறக்கிற? அது ஒரு கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வாழக்கூடிய கண்ட்ரி, அங்கே எதுக்கு நீ இதை போய் திறக்கிற? அப்புறம் யுஏஇ அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, முஸ்லீமை பார்த்தா தான் உனக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு முஸ்லீம் கண்ட்ரியில் போய் இந்து மதத்தை எதுக்கு போய் நிறுவ பார்க்குற? அது அவங்களுடைய மதம், அவங்களுடைய கண்ட்ரி, நீ ஒதுங்கிடணும்ல, நீ எதுக்கு அங்கே கொண்டு போய் இந்த மட்டை கொண்டு போய் அங்கே எதுக்கு ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குற? அப்போ இங்கே உள்ள நிர்வாகிகள் என்னென்ன சேட்டைகள் பண்ணுறாங்களோ, ஜலக்கிரீடைகள் பண்ணுறாங்களோ, அப்போ அதே மாதிரி யூஎஸ்லையும் யுஏஇலையும் அங்கே போய் ஆர்கனைஸ் பண்ணி இதே ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள மாணவர்கள் யாராக இருந்தாங்கனாக்கா வாங்க இந்த மட்டில் சேருங்க, இங்கே வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தமான சொற்பொழிவுகள் ஜலக்கிரீடைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மாணவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு கொண்டு போய் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குங்களா? எனக்குள்ளேயும் அந்த கேள்விகள் இருக்குது. இது இந்த மனம் சம்பந்தமான ஜலக்கிரீடைகள், அப்புறம் இதையொட்டி நமக்கு எழுந்த கேள்விகள் இதெல்லாம் முன் வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அந்த இது மட்டும் இல்லை, மணி லாண்ட்ரிங் அந்த மடத்தின் மீது குற்றச்சாட்டுகள், மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க குற்றச்சாட்டுகள் மடத்தின் மீது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேண்டு சம்மந்தமான லேண்ட் ராபரினே சொல்லலாம், லேண்டு சம்மந்தமான கேஸ். அந்த மடத்தில் உள்ள நிர்வாகிகள் வெளியில் லேண்டு வாங்கும் பொழுது நிறைய கோடிகள் ஆட்டையப்பட்டிருக்கானுங்க. இது மட்டும் இல்லை, அவர் 25-30 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபோர்ஜரி பண்ணுறது, ஸ்கேம் பண்ணுறது எல்லாம் இந்த மடத்துக்குள்ள உள்ள நபர்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எஃப்ஐஆராக ஃபைல் ஆகிருக்கு. தோண்டி பாருங்கள், இந்த செக்ஷுவல் அசால்ட்ஸ் மட்டும் இல்லை, இதை தாண்டின பல ஊழல்கள், ஊரை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது, இந்த மடத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள இடத்தையெல்லாம் ஆட்டையை போடுறது, பணத்தை பறிக்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை வச்சுக்கிட்டு அதுலேருந்து காசு ஆட்டையை போடுறது போன்ற பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு எஃப்ஐஆர், அக்யூஸ்டு எல்லாமே தெரிஞ்சுமே அந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அந்த மடத்தின் மீது இதுவரை எடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னாக்கா, மடம்
அதை மடம்ங்கிற பட்சத்தில் நிறைய ஃபாலோயர்ஸ் அங்கே வருவாங்க. அப்போ நாம் போய் கொஞ்சம் க்ளோஸாக அந்த மடத்துக்கிட்ட இருந்துக்கிட்டோம்னாக்கா அந்த மக்களுடைய ஓட்டை நாம் பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஓட்டரசியலில் நம்ம ஜி என்ன பண்ணுறாரு, அந்த மடத்தின் மீது நடவடிக்கை எதுவுமே இதுவரை எடுக்கப்படவில்லை. இதுதான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மடம் இருக்கிறது, இந்த கடவுள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், அந்த மடத்துக்கு பவர் இருக்குது, இந்த மடாதிபதிகளுக்கு பவர் இருக்குது, அதனால தான் வந்து மக்கள் அங்கே போகிறாங்க அப்படிங்கிற உண்மையாக இருந்தால், அந்த குஜராத்தில் தான் கலவரம் நடந்துச்சு, ஒரு இனக்கலவரம் நடந்துச்சு. இஸ்லாமியர்களை 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை குத்தி கொன்னானுங்க, தலையை வெட்டி வீசினானுங்க, கல்லில் குழந்தைய 3 மாத குழந்தைய அடித்து கொன்னானுங்க. பில்கிஸ் பானுங்கிற நிறைமாத கர்ப்பிணியை பாலியல் உளவுறு செஞ்சாங்க, கூட்டுப்பால் உளவுறு செஞ்சாங்க. அப்போ அந்த மடம் அங்கே தானே இருக்குது. அப்போ அந்த மடாதிபதிலாம் என்ன பண்ணியிருக்கணும், அப்போ குஜராத்தில் வந்து ஒரு மத கலவரம் ஏற்படுதுப்பா, நம்ம ஒரு மத நல்லிணக்கமாக அந்த தலைவர்களையும் சேர்த்து வச்சு நிறைய விழாக்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி இந்த மத மோதல்கள் வராமல் இனிமேல் தடுக்கணும்ப்பா, அதுக்கான வழிகளை நம்ம பண்ணணும்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் அவங்க பண்ணலை. அதனால் அந்த மடத்தை வச்சுக்கிட்டு அந்த பிஜேபி எப்படியெல்லாம் ரூல் பண்ணுது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியில்லை. அதனால் அதற்கு தானே அந்த மடம் பயன்படுகிறது. அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு, அங்கே உள்ள மாணவர்களுக்கே அது கேடாக போய் முடிகிறது. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, இனிமேல் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.